மோசேக்கு விரோதமாக பேசினதினால் கர்த்தரின் கோபத்தால் உறைந்த பனியைப் போல குஷ்டரோகியானது யார்? ஏ. சிப்போராள். பி. மிரியாம். சி. ராகேல். டி. நோவா. சரியான பதில் பி. மிரியாம். எண்ணாகமம் நண்பகல் 12:10. 27. குமாரர்கள் இல்லாமல் மரித்துப்போன செலோபகாதின் குமாரத்திகள் தங்கள் தகப்பனின் பெயர் இல்லாமற் போகாதபடி மோசேயிடம் கேட்டது என்ன? ஏ. எகிப்தின் ஆபரணங்கள். பி. தங்கள் தகப்பனின் சகோதரருக்குள்ளே ஒரு சுதந்திர பங்கு. சரியான பதில் பி. தங்கள் தகப்பனின் சகோதரருக்குள்ளே ஒரு சுதந்திர பங்கு. எண்ணாகமம் 27:4. 28. கர்த்தர் மோசேக்கு பின்பு இஸ்ரவேல் சபையை வழிநடத்த ஆவி பெற்றவனாகிய யாரை தலைவனாக நியமிக்கச் சொன்னார்? ஏ. எலெயாசார். பி. நூனின் குமாரனாகிய யோசுவா. சி. பினெகாஸ். டி. காலேப். சரியான பதில் பி. நூனின் குமாரனாகிய யோசுவா. எண்ணாகமம் 27:18. 29. கர்த்தருக்குச் செலுத்தும் நித்திய தகனபலியின் பிரமாணத்தின்படி வாரந்தோறும் எந்த நாளில் 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும்? ஏ. ஓய்வு நாளில். பி. மாதப்பிறப்பில். சி. பஸ்கா பண்டிகையில். சரியான பதில் அ. ஓய்வு நாளில். எண்ணாகமம் 28:9. 30. 7ஆம் மாதம் 10ஆம் தேதியாகிய மகா பாவநிவர்த்தி நாளில் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்ய வேண்டும்? ஏ. உபவாசித்து ஒடுக்க வேண்டும். பி. சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். சரியான பதில் அ. உபவாசித்து ஒடுக்க வேண்டும். எண்ணாகமம் 29:7. 31. ஒரு ஸ்திரீ வாலிபத்திலே தன் தகப்பன் வீட்டிலிருக்கும்போது கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணினால் அதை தடுத்து நிறுத்த யாருக்கு அதிகாரம் உண்டு? ஏ. அவளுடைய தகப்பனுக்கு. பி. அவளுடைய சகோதரனுக்கு. சி. ஆசாரியனுக்கு. சரியான பதில் அ. அவளுடைய தகப்பனுக்கு. எண்ணாகமம் 30:5. 32. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரின் நிமித்தம் எந்த ஜனங்களிடம் பழிவாங்கும்படி மோசேயிடம் கட்டளையிட்டார்? ஏ. மீதியானியரிடம். பி. எகிப்தியரிடம். சி. ஏதோமியரிடம். சரியான பதில் அ. மீதியானியரிடம். எண்ணாகமம் 31:2. 33. மீதியானிய யுத்தத்திற்கு புறப்பட்டு போன இஸ்ரவேல் சேனையின் எண்ணிக்கை ஒவ்வொரு கோத்திரத்திலும் எவ்வளவு? ஏ. ஒவ்வொரு கோத்திரத்திலும் 1000ஆக 12,000 பேர். பி. 50,000 பேர். சரியான பதில் அ. ஒவ்வொரு கோத்திரத்திலும் 1000ஆக 12,000 பேர். எண்ணாகமம் 31:5. 34. யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள கீலேயா தேசத்தையும் யாசேர் தேசத்தையும் மிகுதியான ஆடுமாடுகள் இருந்தது நிமித்தம் தங்களுக்கு சுதந்திரமாக கேட்ட கோத்திரங்கள் எவை? ஏ. ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும். பி. யூதா புத்திரரும் பென்யமீன் புத்திரரும். சரியான பதில் அ. ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும். எண்ணாகமம் 32:1. 35. காத்புத்திரரும் ரூபன் புத்திரரும் யோர்தானுக்கு இப்புறத்தில் சுதந்திரம் பெற்றாலும் மற்ற இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக என்ன செய்ய உடன்பட்டார்கள்? ஏ. ஆயுதம் தரித்தவர்களாய் யுத்தத்திற்கு முன்னே போவோம் என்றார்கள். பி. பாளையத்திலேயே தங்கியிருப்போம் என்றார்கள். சரியான பதில் அ. ஆயுதம் தரித்தவர்களாய் யுத்தத்திற்கு முன்னே போவோம் என்றார்கள். எண்ணாகமம் 32:17. 36. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு பயணம் பண்ணின பிரயாணங்களின் கட்டங்களை கர்த்தருடைய கட்டளையின்படி எழுதினவர் யார்? ஏ. மோசே. பி. யோசுவா. சி. எலெயாசார். சரியான பதில் அ. மோசே. எண்ணாகமம் 33:2. 37. கானான் தேசத்திற்குள் பிரவேசித்த பின்பு அங்கேயுள்ள குடிகளையெல்லாம் துரத்திவிட்டு அவர்களுடைய விக்கிரகங்களையும் மேடைகளையும் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார்? ஏ. அழித்துவிட வேண்டும். பி. அப்படியே வைத்துவிட வேண்டும்.
சரியான பதில் அழித்துவிட வேண்டும். எண்ணாகமம் 33 முதல் 52. 38. கானான் தேசத்தை சுதந்திரமாக சீட்டு போட்டு பங்கிட்டு கொடுக்கும்படி கர்த்தரால் நியமிக்கப்பட்ட பிரதான ஆசாரியன் யார்? ஏ. எலெயாசார், பி. பினெகாஸ், சி. ஆரோன். சரியான பதில் எலெயாசார். எண்ணாகமம் 34 முதல் 17. 39. கைதவரலாக ஒருவரை கொன்றவன் கொலைபாதகனுக்கு தப்பித்து ஓடிவந்து தஞ்சம் அடைவதற்காக எத்தனை அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்த வேண்டும்? ஏ. 3 பட்டணங்கள், பி. 6 பட்டணங்கள், சி. 12 பட்டணங்கள், டி. 10 பட்டணங்கள். சரியான பதில் பி. 6 பட்டணங்கள். எண்ணாகமம் 35 முதல் 13. 40. செலோபகாதின் குமாரத்திகள் கோத்திரத்தின் சுதந்திரம் மாறிப்போகாதபடிக்கு யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார்? ஏ. லேவி கோத்திரத்தாரை, பி. தங்கள் தகப்பனுடைய வம்சத்தில் உள்ள கோத்திரத்தாரையே. சரியான பதில் பி. தங்கள் தகப்பனுடைய வம்சத்தில் உள்ள கோத்திரத்தாரையே. எண்ணாகமம் 36 முதல் 6. 41. ஆரோனுடைய ஆசாரிய தகுதியை உறுதிப்படுத்த எந்த கோத்திர தலைவனுடைய கோல் துளிர்த்து வாதுமை பழங்களை தந்தது? ஏ. ரூபனின் கோல், பி. லேவி வம்சத்து ஆரோனின் கோல், சி. யூதாவின் கோல். சரியான பதில் பி. லேவி வம்சத்து ஆரோனின் கோல். எண்ணாகமம் 17 முதல் 8. 42. ஆசாரியர்களுக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரம் எது? ஏ. கானான் தேசத்தின் பெரும் பகுதி, பி. கர்த்தரே அவர்களுடைய சுதந்திரமும் பங்கும். சரியான பதில் பி. கர்த்தரே அவர்களுடைய சுதந்திரமும் பங்கும். எண்ணாகமம் மாலை 6:20. 43. பாவநிவர்த்தி மற்றும் சுத்திகரிப்பு சாம்பல் தயாரிப்புக்கு என்ன தகுதியுள்ள கடாரி தேவைப்பட்டது? ஏ. வடுவில்லாததும் நுகத்தடி ஏறாததுமான சிவப்பான கடாரி, பி. கருப்பு நிற கடாரி. சரியான பதில் வடுவில்லாததும் நுகத்தடி ஏறாததுமான சிவப்பான கடாரி. எண்ணாகமம் 19 முதல் 2. 44. காதேசிலே யாருக்கு மரணம் நேரிட்டது, அங்கே அவள் அடைக்கமும் செய்யப்பட்டதுள்? ஏ. மிரியாம், பி. சிப்போராள், சி. நோவா, டி. மில்காள். சரியான பதில் மிரியாம். எண்ணாகமம் 20 முதல் 1. 45. மேரிபா என்கிற இடத்திலே ஜனங்களுக்கு தண்ணீர் தர கர்த்தர் மோசேயிடம் கன்மலையை நோக்கி என்ன செய்யச் சொன்னார்? ஏ. அடிக்கச் சொன்னார், பி. பேசச் சொன்னார், சி. தொடச் சொன்னார். சரியான பதில் பி. பேசச் சொன்னார். எண்ணாகமம் 20 முதல் 8. 46. ஓர் பர்வதத்தில் மரணமான பிரதான ஆசாரியன் யார்? அவனுடைய வஸ்திரங்கள் யாருக்கு தரிக்கப்பட்டது? ஏ. ஆரோன், எலெயாசாருக்கு, பி. எலெயாசார், பினெகாசுக்கு, சி. மோசே, யோஸ்வாவுக்கு. சரியான பதில் ஆரோன், எலெயாசாருக்கு. எண்ணாகமம் 8:28. 47. வழியின் நிமித்தம் ஜனங்கள் சோர்ந்து தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசியதால் கர்த்தர் அனுப்பிய பாம்புகள் எது? ஏ. நல்ல பாம்பு, பி. கொள்ளிவாய் பாம்புகள், சி. நீர்பாம்பு. சரியான பதில் பி. கொள்ளிவாய் பாம்புகள். எண்ணாகமம் 21 முதல் 6. 48. பாம்பினால் கடிக்கப்பட்டவர்கள் பிழைக்க மோசே என்ன பாம்பை செய்து கம்பின் மேல் வைத்தான்? ஏ. வெள்ளிப்பாம்பு, பி. வெண்கல பாம்பு, சி. பொன் பாம்பு. சரியான பதில் பி. வெண்கல பாம்பு. எண்ணாகமம் 21 முதல் 9. 49. இஸ்ரவேலை சபிக்கும்படி மோவாபின் ராஜாவான பாலாக் யாரை அழைத்தான்? ஏ. பிலேயாம், பி. கோராகு, சி. ஆகாக், டி. சீகோன். சரியான பதில் பிலேயாம். எண்ணாகமம் 22 முதல் 5-6.
50 பிலேயாம் பயணம் செய்யும்போது வழியில் கர்த்தரின் தூதன் பட்டயம் உருவி நிற்கிறதைக் கண்டு பேசிய மிருகம் எது? ஏ குதிரை, பி கழுதை, சி ஒட்டகம், டி சிங்கம். சரியான பதில் பி கழுதை. எண்ணாகமம் இரவு 10:28. 51 விளக்குத்தண்டிற்கு எதிரே எத்தனை சுடர்கள் எரிய வேண்டும் என்று கர்த்தர் ஆரோனுக்கு கட்டளையிட்டார்? ஏ 7 சுடர்கள், பி 12 சுடர்கள், சி 10 சுடர்கள். சரியான பதில் 7 சுடர்கள். எண்ணாகமம் 8:2. 52 லேவியர் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலையை செய்ய உட்படுவதற்குரிய வயது என்ன? ஏ 25 வயது முதல், பி 30 வயது முதல், சி 20 வயது முதல். சரியான பதில் 25 வயது முதல். எண்ணாகமம் காலை 8:24. 53 யாக்கோபிலே மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலிலே குறிசொல்லுதலும் இல்லை என்று தீர்க்கதரிசனம் உரைத்தவர் யார்? ஏ பிலேயாம், பி மோசே, சி பாலாக். சரியான பதில் பிலேயாம். எண்ணாகமம் இரவு 11:23. 54 பிலேயாம் தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தத்தமது கோத்திரங்களின்படியே பாளையமிருந்திருக்கிறதை பார்த்தபோது அவன்மேல் எது வந்தது? ஏ தேவனுடைய ஆவி, பி கர்த்தருடைய சினம், சி பயங்கர நடுக்கம். சரியான பதில் தேவனுடைய ஆவி. எண்ணாகமம் 24:2. 55 கானான் தேசத்தை உளவு பார்க்கும்படி மோசே ஒவ்வொரு கோத்திரத்திலும் எத்தனை பேரை அனுப்பினார்? ஏ ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒரு பிரபுவாக 12 பேர், பி 5 பேர், சி 50 பேர். சரியான பதில் ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒரு பிரபுவாக 12 பேர். எண்ணாகமம் 13:2-3. 56 இஸ்ரவேல் புத்திரர் பேயோரின் சங்கதியை நிமித்தம் விக்கிரகாராதனை செய்தபோது கர்த்தருடைய உக்கிரத்தை மாற்றி வாதையை நிறுத்தின ஆரோனின் பேரன் யார்? ஏ பினெகாஸ், பி எலெயாசார், சி நாதாப். சரியான பதில் பினெகாஸ். எண்ணாகமம் 25:7-8. 57 வாதைக்கு பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆசாரியனாகிய எலெயாசாரையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரருடைய சபையின் தொகை மதிப்பை எத்தனையும் வயது முதல் எடுக்கச் சொன்னார்? ஏ 20 வயது முதல், பி 30 வயது முதல், சி 25 வயது முதல். சரியான பதில் 20 வயது முதல். எண்ணாகமம் 26:2. 58 மோசே முதலாம் முறை சீனாய் வனாந்தரத்திலே எண்ணினவர்களில் இந்த இரண்டாம் முறை தொகை மதிப்பில் எஞ்சியிருந்தவர்கள் யார்? ஏ காலேபும் யோஸ்வாவும், பி நாதாபும் அபியூவும், சி கோராகுதும் தாத்தானும். சரியான பதில் காலேபும் யோஸ்வாவும். எண்ணாகமம் 26:65. 59 ஒரு மனிதன் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி ஆணையிட்டாலும் அவன் எதை செய்யாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்டதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும்? ஏ தன் வார்த்தையை தவறாமல், பி பிறருக்குச் சொல்லாமல், சி ஆசாரியனிடம் மறைக்காமல். சரியான பதில் தன் வார்த்தையை தவறாமல். எண்ணாகமம் 30:2. 60 அடைக்கல பட்டணத்திற்கு ஓடிவந்தவன் எப்போது மரணமடையும் வரை அங்கேயே தங்கியிருக்க வேண்டும்? ஏ ஆசாரியன் மரணமடையும் வரை, பி ராஜா மரணமடையும் வரை, சி மோசே மரணமடையும் வரை. சரியான பதில் ஆசாரியன் மரணமடையும் வரை. எண்ணாகமம் 35:25.